வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒரு ஆளுமையை பத்தி பார்ப்போம். ஆளுமை திவாகர் அப்படின்னு சொன்னோனே நீங்கலாம் வந்து ரொம்ப இது பண்ணுவீங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு ஆளுமையா? அவர் வந்து ஒரு காமெடி பீஸு, அவர் வந்து ஒரு நகைப்புக்குட்பட்டவர் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, நகைப்புக்குட்பட்டது அப்படின்றதே ஒரு ஆளுமை. சிறந்த ஆளுமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா நம்ம அந்த காலத்துல இருக்கிற எம்ஜிஆர் ஒரு படத்த எடுத்து பார்த்தா போர் அடிக்கும். அதே வந்து அந்த காலத்துல இருந்த நகைச்சுவை நடிகரான நாகேஷோட காமெடியை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு மன நெகிழ்வு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், துள்ளல் ஏற்படும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிற நம்ம கவுண்டமணி செந்திலா இருக்கட்டும். ஆனா அந்த காலத்துல இருக்கிற ஹீரோவை இப்போ நம்ம பார்க்குறப்ப அது காமெடியா தோணும். அதெல்லாம் ஹீரோயிசமா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அப்ரோச் பண்றப்ப ஒரு நகைச்சுவையாளரை இழிவுபடுத்துற கோமாளி அப்படின்றது, காமெடி பீஸ்ன்றது இதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவங்கெல்லாம் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துற ஒரு மிகப்பெரிய கருவியா இருந்திருக்காங்க. பல காலத்துல வந்து நம்ம துக்கத்துல இருக்கிறப்ப அவங்க வந்து கை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த இதுல வந்து மீம் மெட்டீரியலா வந்து திவாகர் மாறி இருக்கிறது கூடுதல் பலத்தை ஏற்படுத்துது. எனக்கு வந்து அவர் மேல வந்து ஆதரவு இன்னும் அதிகரிக்கிறது. ஸோ வந்து இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் திவாகரோட பங்கு வந்து மக்களுக்கு ஒரு நிறையா அளிக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அவருக்கான இப்போ இது ஒரு மீம்ல பார்த்தேன். அவங்க வந்து பக்கத்தில் உட்கார்ந்தவங்க ஒருத்தவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. இவர் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இயல்பா அவருக்கு பசிக்குது, அதனால சாப்பிட்றாரு. அவங்களோட தேவை வந்து அழுகையா இருக்கு, அதனால அழுகுறாங்க. இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பசி அப்படின்றது இருக்கு, அதனால அவர் சாப்பிட்றாரு. இதனால உங்களுக்கு என்ன? சரி, இது வந்து ஒரு மெட்டீரியலா மாற்றி நம்ம இது பண்றோம். அதெல்லாம் ஒரு ஓரங்கட்டிட்டு இங்க இருக்காங்க தேவைகளும் பசிகளும் வந்து ஒருத்தவரை காமெடி பீஸா மாத்துது அப்படின்றது உண்மை. அவரோட உடல் பாங்கு, அவரோட ஃபேஸு, நிறம் எல்லாமே வந்து அவரை நகைச்சுவை நடிகராக வந்து மாற்றுறதுக்கு ஒரு பெரும் பங்கை வகிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்க, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன, நான் முடிவாக என்ன சொல்ல வரேன்னா, ஆகச்சிறந்த ஹீரோ இந்த எபிசோடில் யாருன்னா அது திவாகர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு என்ன அப்படி தோணுது இந்த கருத்தை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.